ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சூப்பரான 3 டிப்ஸுங்க. இப்போது நம்ம மட்டன் குழம்போ இல்லை சிக்கன் கிரேவி இந்த மாதிரி வைக்கும்போது ரொம்ப தண்ணியாக போயிடுச்சு அப்படின்னாக்கா, டக்குன்னு அவசரம் தேங்காயும் இல்லை வீட்டில் அரைச்சி ஊற்ற முடியாது. அப்படிங்கும்போது டக்குன்னு நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிட்டு நீங்கள் ஊற்றிட்டு அப்புறம் கொதிக்க வச்சு பாருங்கள். நல்லா திக்காக தேங்காய் அரைச்சி ஊற்றுற மாதிரி இருக்கும். டேஸ்ட்டில் எந்த விதமான மாற்றமும் இருக்காதுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து வாழைப்பழம் வந்து ரொம்பவும் வந்து சீக்கிரமாக பழுத்து போகும். இப்போ இது வந்து நான் வாங்கிட்டு ஒரு வாரம் ஆக போகுதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது பழுத்து வரதுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கயிறு கட்டி தொங்க விட்ருங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும். நல்லா சீக்கிரமாக பழுத்து வீணாக போகாது. அப்புறம் சம்டைம்ஸ் வந்து நம்ம பூரிக்கு மாவு பிசைஞ்சிருப்போம். ஆனால் வீட்டில் எல்லாம் சப்பாத்தி கேட்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா நம்மளால் மாவு திரட்ட முடியாது. அப்போ மாவு தொட்டு திரட்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி